அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நிந்தவூர் பிரதேச சபைக்காக போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிந்தவூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களினுடைய கண்ணி அமர்வும் நிந்தவூர் பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் உதவி தவிசாளர் தெரிவும் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் நிந்தவூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் உதவி தவிசாளர் தெரிவு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்று இருந்ததுடன் இன்றைய தினம் நிந்தவூர் பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அஸ்வர் JP அவர்களும் நிந்தவூர் பிரதேச சபையினுடைய உதவி தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் நிந்தவூர் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இர்ஃபான் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் நிந்தவூர் பிரதேச சபை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வசமானது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள UTV செய்திகளோடு இணைந்திருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதற்கான் இறைவனுக்கும் இரண்டாவதாக என்னை ஒரு பொதுவான நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் என்னை ஒரு பொதுவான தவிசாளாக தெரிவு செய்த எனது சக அனைத்து உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்போடு இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் எந்தவித கட்சி வேதமின்றி நான் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவேன். எனக்கு வாக்களித்த மக்களுக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், அதே போன்று கட்சி தலைமை இருக்கின்றது, அதே போன்று ஏனைய சக உறுப்பினர் கட்சிகள் எல்லாம் இருக்கின்றது. அனைவருக்கும் ஒரு பொதுவான சபையாளர் இருந்து இந்த ஊரை முன்னேற்றுவதற்கும் ஊரில் உள்ள மக்களின் மேம்பாட்டுக்கும் அனைவரும் ஒத்துழைப்புடன் செயற்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.